ஏ ஆனந்தி, என்ன பண்ற? பைபிள் படிச்சிட்டு இருக்கேன். பைபிளா? இந்த காலத்துல பைபிள்லாம் படிக்கிறியா நீ? அப்படி என்ன இருக்கு அதுல? என்னது, பைபிள்ல என்ன இருக்காவா? அதுல எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்கு தெரியுமா? அப்படி என்னடி இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு? அதெல்லாம் இல்ல, சொன்னா புரியாது. நேர்ல காட்டுறேன். ஐயோ. ஏய், என்னடி இடம் இது? கடைசி கால எச்சரிப்பின் கண்காட்சியா? நீ என்ன பார்க்கு, பீச்சு, தியேட்டர்னு கூட்டின்னு போவேன்னு பார்த்தா இங்க கூட்டின்னு வந்திருக்கிற. ஏய், என்னை விட்டுரு, நான் ஓடிடுறேன். நீ உள்ள வந்து பாரு, உனக்கே எல்லாம் பிடிக்கும். டார்த்தி, பைபிள்ல கடைசியா வெளிப்படுத்தின விசேஷம்னு ஒரு புக் இருக்கு. அதுல ஆட்டுக்குட்டியானவர் 7 முத்திரைகளை உடைக்கும் போது சில சம்பவங்கள் உலகத்துல நடக்குது. அத பத்தி தான் இந்த கண்காட்சியில பார்க்க போறோம். ஓகே ஆனந்தி, அது என்ன ஆட்டுக்குட்டி? ஏசப்பா தான் அந்த ஆட்டுக்குட்டி. சரி வா, போய் பார்க்கலாம். ஏய், இங்க இருக்க பொம்மைலாம் அழகா இருக்குல்ல? ஆமா டார்த்தி, அழகா இருக்கிறது மட்டும் இல்ல, அதுங்களை போய் நம்ம டச் பண்ணோம்னா அதுக்கு அழகா பேசும். அப்படியா? சரி வா வா, போய் டச் பண்ணலாம். நான் தான் முதல் முத்திரையை உடைக்கும் போது வெள்ளை குதிரை மேல் ஏறி இருந்தவன். என் கையில் வில்லை பிடித்திருக்கிறேன். எனக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. நான் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டேன். ஏய், சூப்பரா இருக்குல்ல? வா வா, போய் நெக்ஸ்ட் டச் பண்ணலாம். நான் 2ஆம் முத்திரையை உடைக்கும் போது வெளிப்படுகிறேன். நான் சிவப்பு குதிரையில் ஏறி வருகிறேன். பூமியில் இருந்து சமாதானத்தை எடுத்துக்கொள்ளும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. மனிதர்கள் ஒருவரை ஒருவர் கொல்லும்படி பெரிய பட்டயம் என் கையில் கொடுக்கப்பட்டு உள்ளது. நான் உலகத்தில் போரையும் கலகத்தையும் கொண்டு வருகிறேன். ஏய், 2ஆம் முத்திரையை உடைக்கும் போது போர் கலகம் எல்லாம் பூமியில வருமா? இதுக்கே நீ பயந்தா எப்படி? இதை விட பயங்கரமானதெல்லாம் என்ன இருக்கு? வா, போய் அடுத்ததை டச் பண்ணலாம். நான் 3ஆம் முத்திரையை உடைக்கும் போது வெளிப்படுகிறேன். நான் கருப்பு குதிரையில் ஏறி வருகிறேன். என் கையில் தராசு இருக்கிறது. உணவுக்காக மனிதர்கள் போராடும் பஞ்சத்தை நான் கொண்டு வருகிறேன். ஆனாலும் தேவன் வைத்துள்ள எல்லையை நான் மீறுவதில்லை. பரவாயில்லடி, இதாச்சும் தேவ எல்லையை மீறாம இருக்கே. சரி வா, அடுத்ததை போய் டச் பண்ணலாம். நான் 4ஆம் முத்திரையை உடைக்கும் பொழுது வெளிப்படுகிறேன். நான் மங்கின நிற குதிரையில் ஏறி வருகிறேன். என் பெயர் மரணம், பாதாளம் என்னை தொடர்ந்து வருகிறது. பட்டயம், பஞ்சம், சாவு, துஷ்ட மிருகங்கள் மூலம் பூமியின் காற்பங்குகளில் உள்ளவைகளை கொலை செய்யும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நான் 5ஆம் முத்திரை உடைக்கும் போது வெளிப்படுகிறேன். தேவனுடைய வார்த்தைக்காகவும் சாட்சிக்காகவும் கொல்லப்பட்டவர்களின் ஆத்துமாக்களை நான் பிரதிநிதித்துவப்படுத்துகிறேன். அவர்கள் தேவனுடைய பலிபீடத்தின் கீழிருந்து உயர்ந்த சத்தமாக கூக்குரல் இடுகிறார்கள். எப்போது எங்கள் இரத்தத்திற்கு நீதி செய்வீர் என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டு தேவனுடைய நேரம் வரும் வரை காத்திருக்க சொல்லப்படுகிறது. ஓகே டார்த்தி, நெக்ஸ்ட் போகலாமா? எப்படி இருந்தாலும் நீ என்னை விட போறது இல்ல, கண்டிப்பா என்னை கூட்டின்னு தான் போவ. வா போலாம். ஆறாம் முத்திரையை உடைக்கும் போது பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியைப் போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல் ஆயிற்று. வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழுந்தது. வானம் சுருட்டப்பட்ட புத்தகம் போல விலகியது. பூமியில் உள்ள மனிதர்கள் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளிந்து கொண்டார்கள். கர்த்தருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது.
யார் நிலை நிற்க கூடும் என்று பயந்தார்கள். எப்படியோ லாஸ்ட் முத்திரை கிட்ட வந்துட்டோம். இதை பார்த்துட்டு கடகடன் வீட்டுக்கு ஓடின்னு ஆனந்தி. வா வா வந்து டச் பண்ணு. ஏழாம் முத்திரையை அவர் உடைத்த போது 7 தூதர்கள் எழும்பி 7 எக்காலங்களை ஊதினார்கள். முதலாம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது இரத்தம் கலந்த கல்மழையும் அக்கினியும் பூமியில் விழுந்தது. 2ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது கடல் இரத்தமாயிற்று. 3ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது நீர் கசப்பாயிற்று. 4ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது பகலும் இரவும் ஒளியின்றி ஆனது. 5ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது கொடிய வெட்டுக்கிளிகள் வெளிவந்தன. 6ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது மனிதர்கள் கொல்லப்பட்டன, ஆனாலும் பலர் மனம் திரும்பவில்லை. 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்கும் உரிய ராஜ்யங்கள் ஆயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தங்கள் வானத்தில் உண்டாயின. பாத்தியாடார்த்தி, கடைசி காலம் எவ்வளவு கொடியதா இருக்குன்னு. இந்த பயங்கரத்தை பார்த்து நீ மனம் திரும்பலனா இயேசு கிறிஸ்துவுடைய ரகசிய வருகையில கைவிடப்பட்டு வாதைகளினால வாதிக்கப்படுவ. அதனால ஒழுங்கா இனி டெய்லி ஜெபம் பண்ணு, பைபிள் படி, ஆலயத்துக்கு போ, சுவிசேஷம் சொல்லி ஆத்மா ஆதாயம் பண்ணு. இப்படிலாம் பண்ணனா பரலோகம் போவ, இல்லனா நரகத்துக்கு போயிடுவ. ஏய் போதும் நிறுத்து. ஆல்ரெடி நானே ரொம்ப பயந்து போய் இருக்கேன். இதுல நீயும் இன்னும் என்ன பயமுத்தாத. அந்த 7ஆம் முத்திரை உடைக்கும் போதே நான் முடிவு பண்ணிட்டேன், இனி ஏசப்பாக்கு பிரியமா இருக்கணும்னு. எப்படின்னா ஒழுங்கா இருக்க மாட்டேன் எனக்கு சொல்லித்தாடி, சரியா? வா முதல்ல இங்கிருந்து போலாம். இறுதி முத்திரை உடைந்தது, பரலோகில் அமைதி நிலவியது. பூமியின் நியாய தீர்ப்புக்காய் ஆயத்தமாகும் ஒரு அமைதியது. முத்திரை முத்திரை 7 முத்திரை 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 7 முத்திரை